இல்ல சின்ன கட்சி அப்படின்னு கிடையாது. இப்ப கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அது வாக்கு வங்கியில பெரிய சரிவை ஏற்படுத்தும். இப்ப தேமுதிக உருவாக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா, தேமுதிக தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலையும் தனிச்சு தான் போட்டியிட்டாங்க. தேமுதிக போட்டியிட்டதான் நீங்க திமுக வீழ்ந்ததற்கான காரணம். என்ன அப்படின்னா பெருமளவு வாக்குகளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே தேமுதிக பிரிச்சாங்க. திமுக வாக்கள் பெருமளவு தேமுதிக பிரியும் போது அதிமுக எளிதாக வெற்றி பெற்றாங்க. சோ இதுதான். அப்ப பாத்தீங்கன்னா அதே போலதான் விஜயை பொறுத்த வரைக்கும் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் பெருமளவுல வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்வது போல இந்த படையெல்லாம் விஜய்க்கு வரக்கூடிய படையெல்லாம் வாக்குகளாக மாறாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவங்க எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50% வாக்குகளாக மாறும். முழுவதும் வாக்குகளாக மாறாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தான் சொல்லுவாங்க, எங்க நம்ம மீட்டிங் போட்டாலும் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூடுறாங்க, ஆனா ஓட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது. இது திமுகவுடைய நிலைமையை ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களே வெளிப்படையாக தெரிவித்த தகவல். ஏன் அங்க கூட்டம் அப்ப திமுகவுக்கு வாக்குகளாக மாறல? வரக்கூடிய கூட்டத்தில் முழுவதும் வாக்குகளாக மாறாது. குறிப்பிட்ட சதவீதம் மிஸ் ஆகிறது இயல்பான ஒரு விஷயம் தான். அதே போல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தாலும் அதே நேரத்தில் விஜய் மீது பற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் பெருமளவில் வருவாங்க. விஜயை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும். இந்த பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்கள் எதிரிகளை அடிக்கக்கூடிய அடி, இது எல்லாமே நாளுக்கு நாள் வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகும்.